இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரியான இந்த வீடியோ எடிட்டிங் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா மெட்டீரியலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷின்னு இருக்கும், அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அந்த இமேஜை 9:16 ரேஷியோவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி பிஎன்ஜி இமேஜ் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது ஃபிட் ஆகிடும். அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் கப்புள்ஸாக இருக்கிறீங்கன்னா கப்புள்ஸ் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க, சோலோவாக இருந்தால் சோலோ ஃபோட்டோ. ஸோ அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துருங்க. கரெக்டாக 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை நம்ம மேலே இந்த மாதிரி செட் பண்ணோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக அது உங்களுக்கு அந்த சைடில் வந்துட்டு பார்டர் லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட இமேஜை ஜூம் பண்ணி அந்த இதுக்குள்ளே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த இமேஜை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி நான் கீழே செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே பாருங்கள் ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல நீங்கள் எந்த இமேஜ் வேறு இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கரெக்டாக அந்த சைஸில் ஃபிட் ஆகலை அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ நம்ம பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து அந்த ப்ளைனாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம், அதில் லைட்டாக அந்த பார்டர் வந்து ஷோ ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளோட இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 இமேஜுமே வந்து பார்த்துக்கோங்க, பார்டர் வந்து லைட்டாக தெரியுதா அப்படின்ட்டு. ஸோ கொடுத்துட்டு மறுபடியும் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 ஃபோட்டோவை ஆட் பண்ணோம், அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன், சென்டரில் ஆட் பண்ணேன். இப்போது கிராப்பிங் ஐக்கானுக்கு போங்க, கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோவை அதே மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இமேஜ் சென்டரில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் லைட்டாக மட்டும் பார்டர் இருந்தால் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜை ஜூம் பண்ணி அதில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இதை மேக் பண்ணிட்டோம். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால் இதில் வந்து 4 லேயர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இன்னும் எப்படி இன்னொரு லேயர்ஸ் அப்புறமா லிரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக அந்த ஃபோட்டோ அலைட்மெண்ட்லாம் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போயே கரெக்டாக பார்த்துருங்க. அதே மாதிரி சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் 1 இமேஜ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது சென்டரில் வந்து செட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதில் ஒரு இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதனால் அதில் ஒரு இமேஜை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஐக்கான் வரும். ஸோ அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கரெக்டாக அதுக்குள்ளே செட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜை வந்து ஜூம் பண்ணி வேணும் அப்படின்னா அதோட சைஸை கூட கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக ஆனால் அதுக்குள்ளே இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க.
அப்போ தான் நம்மளோட இமேஜ் வந்துட்டு கரெக்டாக அது வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நீங்கள் குரோமில் வந்துட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கோட லிரிக்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வரும். ஸோ அதில் எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரி வேணுமோ அதை அப்படியே அங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல ஜஸ்ட்டு பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துட்டு கலர்னு இருக்கும், அதில் வந்துட்டு நீங்கள் வந்து பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷேடோ இருக்கும், ஷேடோ வந்து வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம், அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ பக்கா டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டைலிஷான ஃபாண்டோ இல்லை போல்டான ஃபாண்டோ நம்ம சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு இன்ஷார்ட்லேயே இருக்கும். ஸோ அதனால் எனி ஃபாண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபாண்ட் வேணும்னா இங்கே கீழே ஒரு ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபாண்ட்ஸ் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன், இதில் இருக்க டிஃபால்ட்டான ஒரு ஃபாண்டே கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ அதோட சைஸை லிரிக்ஸோட சைஸை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை இதுக்கு மேலே இப்போ எப்படி நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாவது ஒரு 4 or 5 எமோஜஸ் உங்களுக்கு பிடிச்ச எமோஜஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எமோஜி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த எமோஜியோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு கீழே இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தேவைன்ற அளவுக்கு அந்த எமோஜி மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் எஃபெக்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மியூசிக் பிளேயர் இமேஜை செலக்ட் பண்ணி அதை வந்துட்டு இப்போ எமோஜி ஆட் பண்ணியிருந்திருப்போம், அதுக்கு கீழே இதை வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் இதே மாதிரி செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே மறுபடியும் கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஐக்கான் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வேணும் அப்படின்னா அந்த பிளண்டோடைய ஒப்பாசிட்டியை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோவை A to Z ஃபுல்லாக வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் லிரிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சாங் ஆட் பண்ண தெரியல அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல மை மியூசிக் நீங்கள் மியூசிக்காக வச்சுருக்கீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வீடியோவிலிருந்து தனியாக ஆடியோவாக மாற்றணும் அப்படின்னா அப்படியே அதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சாங் வந்து ஆட் ஆகிடும். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.